Hi, hello, வணக்கம் and welcome to Safi Zone. நான் உங்க ஷஃபி and இன்னைக்கு நம்ம பார்க்க போறது try not to laugh challenge. என்னமோ நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா என்னமோ நடக்க போகுது. இன்னைக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்த்து குபீர்னு சிரிச்சிட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் லைட்டா சிரிக்கிறது, பல்லு தேர்தலாம் கணக்குல கிடையாது. எப்படி ரொம்ப நல்லா இருக்கு. குபீர்னு சிரிச்சிட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல இந்த வீடியோ அதோட முடிஞ்சு போயிடும். மச்சான் சொன்னா கேளுங்க. எதுக்கு முடிவுல யாருமே தலையிட கூடாது. அண்ட் லாஸ்ட் வீடியோல நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு எக்கச்சக்கமான பேர் கரெக்டான பதில சொல்லியிருந்தாலும் நம்ம அதுல சூஸ் பண்ண அந்த 3 பேர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரஞ்சித் குமார், திவ்யா ரத்னா அண்ட் ராம் சரண். அவங்க 3 பேருக்கும் வழக்கம் போலதான் பொர்ரா கிளப்ஸ். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிக்காம இருக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, பாருங்க. வைஃப் ஊருக்கு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஜாலியா இருப்பேன் சார். உண்மையை பேசுறாங்க. என்னெல்லாம் இருக்கும்? என்னெல்லாம் அடக்கம்? என்னெல்லாம் அடக்கம்னு சொல்லிட்டா திருப்பி ஜாலியா இருக்க முடியாது சார். நியாயம் தானே? உங்க வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை தான், எல்லாம் ஓகே. பட் ஆனா என்ன இருக்குன்னு கியூரியாசிட்டியா இருக்கு எனக்கு. இவருக்கு என்ன ஆசைனா, அவர் பொண்டாட்டி ஊருக்கு போகும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இவர் மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கிறார் போல இருக்கு. நீ எங்கம்மா போறத? இங்கதான் இருந்தியா? என்ன சார், இப்போ சிம்பிளா சொல்லணும்னா வீட்டுக்குள்ள போவேன். அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி பெட் கவர்லாம் கிளீனா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. போன உடனே ஒரு வில்லன் சிரிப்பு சிரிச்சுட்டு அதை கலைச்சு போட்டு கீர்த்தனா கூப்பிடுறாங்க வா டேய் மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கும் சார். இதான் உன் பிரச்சனையா? அடப்பாவிகளா, பெட்ஷீட்டை கலைச்சு விடுறதுலாம் உங்களுக்கு ஆனந்தம் வருதாடா? அப்ப எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இருந்தா இந்த அளவுக்கு மன உளைச்சலாகி இந்த மனுஷன் பேசியிருப்பாரு. தாங்க மாட்டீங்க. இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. அதுவும் பெட்ஷீட்டை வந்து நல்லா விரிச்சு வச்சதை பார்த்து ஒரு வில்லன் சிரிப்பு வரை சிரிப்பாராமல. என்ன இதெல்லாம் சும்மா? என்ன அநியாயம் பண்றீங்க? சரி, ஓகே, இதுக்கு நான் சிரிக்கல. சிரி 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 பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா? அனிருத் மைண்ட் வாய்ஸ். கேம்பெயின தான் தொடக்கட்டுமா? மைக்க கையில் எடுக்கட்டுமா? இல்ல, ஆக்சுவலா இந்த பாட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. அண்ட் வந்து தளபதி இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சாங்கா ஆல்ரெடி நான் ரெடி தான் வரட்டா அப்படின்ற மாதிரி ஒரு சாங் ஒன்று ரெடி பண்ணார் இல்லையா? அந்த மாதிரி இதுவுமே ஒரு பொலிட்டிக்கல் டைப் ஆஃப் சாங் தான் இது. அண்ட் அவர் என்ன சொல்ல வந்தாரோ அது வந்து கிளியரா சொல்லியிருக்காரு. எனக்கு கேட்கறதுக்கு நல்லா தான்ப்பா இருக்கு. 100 ஆண்டு காலம் வாழ்க. ஆனா பல பேருக்கு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பட் நான் தளபதி ஃபேனுன்னு கிடையாது. எனக்கு ஒரு நார்மல் ஆடியன்ஸா பார்க்கும்போதே எனக்கு இந்த பாட்டு நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கும் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் காமெடி வீடியோல எடுத்து போட்டு வச்சிருக்கீங்களா? என்ன கொடுமை சரவணன். என்னம்மா வேர்வையை கூட ஓர் ரியாக்ஷன் தானே பயங்கரமா இருக்கு. தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. இது வந்து நிதர்சனமான உண்மை. பிக்சர்ல நிக்கக்கூடிய ஒரு பெண்களும் ஒரு ஆண்களும் ஒரு புருஷன்மார்களுக்கும் இதுதான் நிலைமை. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது குளிக்கிறதுக்கு எல்லாரும் பாத்ரூம் போவோம், கிச்சன்ல போய் நின்று சமைச்சிட்டு வெளியே வந்தாலும் என்னடா குளிச்சுட்டு வந்து நிக்கிற அப்படின்னு கேட்கற நிலைமையில தான் இப்ப இருக்குது. வெயில் தாங்க முடியலங்க. நான் வெயில் தான் குடிங்களாஸ் போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல இருக்கே. Kelo Sports 25+ சேல் டைம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் 1000+ கேம்ஸ் அவைலபிளா இருக்கு. இதுல உங்களால 1 crore வரைக்கும் வின் பண்ண முடியும் அண்ட் மெகா ரிவார்ட்ஸும் கிடைக்கும். அண்ட் இதுல அவேட்டர் கேம் இருக்கு. அதுல ஃளைட் பறக்கும்போது உங்களால கேஷ் அவுட் பண்ண முடியும் அண்ட் கேஷ் பேக்ஸ் அண்ட் பிரீமியம் கிஃப்ட்ஸும் வின் பண்ண முடியும். அதாவது அவேட்டர் பிளேன் பறக்க ஆரம்பிச்சு அது கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க கேஷ் அவுட் பண்ணிரணும். இதுல விளையாடுற எல்லா பிளேயர்ஸ்க்குமே 100% வெல்கம் போனஸ் கிடைக்கும் அண்ட் 24/7 கஸ்டமர் சர்வீஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படினா இமிடியேட் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இந்த Kelo Sports ஓட லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். யாராவது ட்ரை பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா அவங்க மட்டும் அதை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லுங்க, நீங்க பெருசாகி என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. கேள்வி கரெக்ட் தான், ஆனா நீ கேட்ட ஆளு இதுக்கு மேல அவங்க பெருசாகி என்னடா பண்ண போறாங்க? அதுதான் சர்காஸ்டிக்கா அவர் வந்து கேள்வி கேட்கிறாராமா. இது ஒரு நல்ல நகைச்சுவையான ஒரு வீடியோ தான். பட் இருந்தாலும் சிரிக்காம எப்படி மெயின்டைன் பண்ண பாத்தீங்களா? ஐயோ உன் பொண்ணா நான் வர மாட்டேன். முடியல.
முடியல. சாரி பிரதர். அதாவது தளபதியே ஃபாலோ பண்ணலாம். டைட்டில் புரட்சி தளபதியில இருந்து, சைக்கிள்ல போறதுல இருந்து, செல்ஃபி எடுக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமா. டேய் இப்போ ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டோ அதே மாதிரி ஆயிரணும். அடுத்து இவரு தானா சைக்கிள் சொன்னிட்டு இருந்தேன் வந்துட்டாப்ல. நாள் முதல் இந்த இது வந்து ஆக்சுவலா இது காமெடி வீடியோ தான். சோ காமெடி கிளிப்பிங்ல போட்டது எனக்கு சந்தோஷம் தான். அதாவது சைக்கிள் இதுன்னு சொல்லிட்டு கடைசியில் அரசியல் உள்பட அப்படியே காப்பி அடிச்சு அங்க கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி அவர் என்னென்னலாம் பண்றாரோ அதெல்லாம் தலைவனும் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. ஃபர்ஸ்ட் எல்லாம் விஷால் அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது நம்ம வந்து பயங்கரமா இருந்துச்சு. அப்புறமா அனகோண்டால கொஞ்சம் அடி வாங்கினாப்புல. இப்ப தளபதி ஃபாலோவரா மாறி ஒரு கோமாளி ஆயிட்டாப்புல. அண்ட் பிரியாணி மேட்டரை வச்சு கலாய்க்காத ஆள் இல்லைன்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. சரி ஓகே, நல்லா இருந்தா சந்தோஷம்ப்பா, நல்லா இருந்தா சந்தோஷம். அரசியலுக்கு வாங்க, என்ன ஆகுறீங்கன்னு நாங்களும் பாக்குறதுக்கு ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன நீங்க மாதிரி பேசிட்டு போறீங்க? நீங்க 2 முன்னாடி கட்டினா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, தெரியுமா தெரியாது உங்களுக்கு? சதிக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இது உங்க தாத்தா பண்ண பெரிய வீரமா? வீரமா அசிங்கமா? அசிங்கம்னு சொல்ல முடியாது சார். ஓகே, கௌரவமா பெருமையா? ஒருத்த வந்து கேக்குறான், என்கிட்ட ஒரு பொண்டாட்டி இருக்குங்க, உங்க பொண்ணை நீங்க 2வது பொண்டாட்டியை கட்டுவீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? தரமாட்டியான்னு சொல்லுவேன். தரமாட்டேன்னு மட்டும் சொல்லுவீங்களா, வேற என்ன பண்ணுவீங்க? தர முடியாதுன்னு சொல்லுவாங்க, விரட்டி அடிச்சிடுவேன். விரட்டி அடிப்பீங்களா? ஒரு வீரனை விரட்டி அடிக்கிறீங்களே, தப்பு இல்லது? அடிக்கலாமா அப்படி? என்ன சிரிப்பு ராஸ்கல். நமக்கு வந்தாதான் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு வேற எதுவும் பெஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் தேவை கிடையாது. இந்த சார் இருக்காருல்ல, இவரு தான் லைவ் எக்ஸாம்பிள். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அவரு வந்து 4-5 பொண்டாட்டி கெட்டுவாரா, அவர் தாத்தா கெட்டினதெல்லாம் வீரமாமா. அதே அவரு பொண்ணுக்குன்னு வந்து எவனாச்சும் பொண்ணு கெட்டா அடிச்சு விரட்டி விட்டுவாராமா. வழக்கம். இந்த நாடு எங்கயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. டேய் நீ என்ன எப்போதாண்டா கல்யாணம் பண்ண போற? இந்த வருஷம் மட்டும் IPL ஆர்சிபி கப் பண்ணிட்டேன், கண்டிப்பா உன கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ ஏமாத்த பாக்குறியா? இதுலயே தெரிஞ்சு நீ என்ன கல்யாணம் பண்ண மாட்டேன்னு. பரவாயில்ல, பிரேக்கப் பண்றதுக்காச்சும் இந்த ஆர்சிபி இந்த வாட்டி யூஸ் ஆச்சு. அது வரைக்கும் சந்தோஷம் நடிச்சுக்கணும். ஏன்னா இந்த வருஷம் ஆர்சிபி வின் பண்ணாதுன்னு ஊரறிஞ்ச விஷயமாயி போச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இதுக்கப்புறம் வின் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லையடா. அதை சொல்லி அந்த புள்ளைய நீ கன்வின்ஸ் பண்ண பார்த்த. அந்த புள்ள கிரிக்கெட் மேட்ச் பாக்குற புள்ளதான் போல இருக்கு, சுதாரிச்சுக்கிச்சு. ஏண்டா என்ன ஏமாத்துறதுக்கு உட்காந்து யோசிச்சுட்டு வந்திருக்கேன் ஆர்சிபி வின் பண்ணான்னு. இந்த வருஷம் இல்ல, எந்த வருஷமும் நீ என்ன கல்யாணம் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்ப டாஸ்க்குக்கான நேரம். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கடைசியா சீரியல் கொடுமைகள்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டுறதோ இல்லையா? அதுல குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு சொல்லிட்டு இப்படி கொடுமைப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியலை சொல்லி இருந்திருப்போம். அது என்ன சீரியல் அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ஓகே, வெரி ஈஸி. ഹലോ എന്താ പതറു അജ് തൂർന്നുണ്ടോ? பெண்கள் வாயை அடைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் இதுதான் போல இருக்கு. மேக்கப் போடும் போது ஏதாச்சும் பூசி விட்டா மட்டும்தான் சரி ஓகே கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கண்ணுல தண்ணி வருது, எரியுதா? இல்ல, புரியுது இப்பதான். மத்தபடி அந்த வாயை மூட வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, சாதாரண விஷயம் கிடையாது. என் கண்ணை திறந்துட்டீங்களே. இது ஒவ்வொரு ஆண்மகனுக்கும், ஒவ்வொரு காதலனுக்கும், ஒவ்வொரு புருஷனுக்கும் கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன். மூடு ஒரே தான் லென்த் பண்ற. நான் வெயில் தான் குடிங்களாச்சு போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்க. காஸ்டியூம் அருமையா இருக்கேப்பா. உண்மையாங்க, அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் அமேசான் பிளிப்கார்ட்ல வித்தாங்கன்னா அவ்வளோ விற்கும் போல இருக்கு. வெளியே போயிட்டு உள்ள வந்தா யாருப்பா நீ புதுசா இருக்க அப்படின்றாங்க. ஆறு இவரு உன் கூட இவரை நான் பார்த்ததே இல்லையே. நான் ஓம் புள்ளதாமா, நான் இப்ப வெளியே போயிட்டு வந்தேன், அதுல கொஞ்சம் கருத்துட்டேன் அப்படின்னா நம்ப மாட்டாங்க. சத்தியம் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் வெயில், இந்த காஸ்டியூம் மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் டிசைன் பண்ணி எங்கேயாச்சும் வித்துருங்கடா, நானே வாங்கி போட்டு சுத்துறேன். மறக்க முடியாத அவரின் மறதி சம்பவம். மொட்டை அடிச்சிருந்தாங்க சார். அவரு நான் முடி இருக்க ஞாபகத்துல பூ வாங்கிட்டு வந்துட்டாருங்க சார்.
நகைச்சுவை கூட கோபி அண்ணன் சிரிக்கிறத பார்த்தாலே நமக்கு குபீர்னு சிரிப்பு வந்துரும் போல இருக்கு. பட் இருந்தாலும் நான் சிரிக்கல, நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அதை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விளையாடுவேன். பொண்டாட்டி மொட்டை அடிச்சிருக்கிறத கூட மறந்து பூ வாங்கிட்டு வந்திருக்காருன்னா இதை விட ஒரு பயங்கரமான மறதி இந்தியாலே இருக்க முடியாது போலயே. மறதி ஒரு தேசிய வியாதி. போதுமாடா தோசை சுடு தோசை சைக்கோ. ஒரு தடவை சுட்டா போதாது, 10 தடவை சுடணும், 100 தடவை சுடணும். ஆமா, இந்த மாதிரி தோசை சைக்கோக்கள் நிறைய பேர் இருக்காங்க. சுட்டு 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 போட்டுக்கிட்டே இருந்தா 20 தோசை 30 தோசை கூட திங்கிற ஆட்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அதை வந்து ஒரு நகைச்சுவையா முந்திரி தோசையா போடு போடு போட்டு போடு அதையும் போடு அதையும் போடு. இதெல்லாம் ரியல் டைம் ரியல் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் நகைச்சுவையில வந்திருக்குன்னு நினைச்சு எடுத்திருக்காங்க போல. இதெல்லாம் ஓவர் நக்கலு. அம்மா 10க்குள்ள நம்பரண்டா சொல்லு, நெஞ்சுக்குள்ள தாரிண்டா நில்லு, அங்கி இங்கிராய் பாடி இங்கிரா கண்ணாடி பாரு, 10க்குள்ள நம்பரண்டா சொல்லு. இந்த பட்டர்ஃப்ளைக்கு ரெடி பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டு கூட ரெடி பண்ணிருக்காங்க. நல்லா தான் பாடிருக்காங்க, அருமையா பாடிருக்காங்க. ஸ்ருதி எந்த இடத்துலயும் மிஸ் ஆகல, அதெல்லாம் கரெக்டா செக் பண்ணிட்டேன். இசையை பத்தி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சார். இவன் சாதாரண ஆள் இல்ல சார். இந்த ஸ்ருதி சரணம் அதெல்லாம் கரெக்டா வந்து எல்லாமே பக்காவா இருக்கு. சூப்பர் சிங்கர்ல ட்ரை பண்ணலாம். அதேதான். தயவுசெய்து சமைக்கும் போது போன் யூஸ் பண்ணாடா. என்னடா குருமா பண்ணிருக்க, உப்பும் இல்ல உரப்பும் இல்ல சப்புன்னு இருக்கு. தயவு செஞ்சு சாப்பிடும் போது நீ போன் யூஸ் பண்ணாதடா. மண்ணில முக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இது நிஜத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அடுத்தவனை போன் யூஸ் பண்ணாதன்னு சொல்லிட்டு கடைசியில நம்மளும் போனை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்போம். அடுத்தவனுக்கு மட்டும் தான் உபதேசம், நமக்குன்னு வரும்போது இங்கிலிக்கு பிலாப்பி தான். அதை தான் இங்க வீடியோவா பண்ணிருக்காங்க. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இப்ப ஏதோ ட்ரெண்டிங்கா ஒரு சாங் நீங்க பாடின சாங் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காமே. யாரு? ஒரு பாட்டா இருக்கிற எல்லா பாட்டையும் பாடிட்டு இருக்காங்க. பாடுங்க ஒரு லைன் பாடுங்க. இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? காயம் ஒண்ணு சர்மாத தோலை அந்த தாயம் என்ன சொல்மானே சொயாமே காயம் வந்து என்ன கல்லாம கொல்ல கொல்ல தலைய வர்றது மனிதர் காதல் மண்ணே உனதர் காதல் அண்ணே தலைய மாறி ஊற வாருது. போதும், நீ பாடுறது உனக்கு கேக்குதா? நன்னாയിട്ട് கேக்குന്നുണ്ടല്ലോ. என்ன பாட்ட தமிழ்ல பாட சொன்னாங்க, அந்த புள்ள அது லாங்குவேஜ்ல பாடிக்கிட்டு இருக்கு. தலைய மாறி ஊற வாருது. ஐயோ அழகா, இது என்னடா மொழி. ஆனா ஒரு விஷயத்துல பாராட்டலாங்க, இப்ப எனக்கு ஒரு பயங்கரமான கான்பிடன்ட் வருது. ஏன்னா நானே பாட தப்பா பாடக்கூடிய ஆட்கள் தான், பட் இருந்தாலும் இவ்வளவு தப்பா பாடக்கூடிய ஆள் கிடையாது நாளா. சோ இந்த புள்ள பாடுறத வச்சு பார்க்கும்போது நாளா ஒரு பயங்கரமான சிங்கர்னு எனக்கே ஒரு கான்பிடன்ட் வர வச்சிருச்சு. வேற லெவல். எங்க வெளிய போறீங்களா? வரும்போது காய்கறி வாங்கிட்டு வரீங்களா? நான் வெளியே எதுவும் போகலாமா? அப்ப கிச்சன் போறீங்களா? வரும்போது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரீங்களா? நான் கிச்சனும் போகலாமா? அப்ப பாத்ரூம் போறீங்களா? வரும்போது பாத்ரூமை க்ளீன் பண்ணிட்டு வரீங்களா? ஓ ஏமா, நான் எங்கேயும் போகல, பேசாம படுத்து தூங்க போறேன். எங்க அந்த பெட்ஷீட் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி போடுறீங்களா? தெலங்கானி உரையெல்லாம் கொஞ்சம் போட்டு விடுறீங்களா? எப்ப நான் எங்கேயும் போகல, இங்கேயே நிக்க போறேன். சரி அப்ப வெயிட் பண்ணுங்க, நான் ஒட்டடை குச்சி எடுத்துட்டு வரேன். இங்க மேல ஒரே ஒட்டடையா இருக்கு, அதை அடிச்சு க்ளீன் பண்ணணும். சரியா? எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்க. இது வந்து சத்தியமா அது உண்மை. ஏதாச்சும் ஒரு வேலையை வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக எங்க போனாலும் சரி ஏதாச்சும் ஒரு வேலையை கொடுத்தரணும். அங்க போறியா, அங்க போறியா, அங்க என்ன வேலை இருக்கு அதை பாரு, இங்க போறியா, இங்க இது பாரு. இது வந்து கல்யாணம் ஆன எல்லா ஆண்களுக்கும் கண்டிப்பா இது வந்து கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த அனுபவம் உங்க வீட்டில் உங்களுக்கும் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல மறக்காம இந்த புருஷன்மார்கள்லாம் வந்து அட்டெண்டன்ஸ் போடுங்க. எங்க வீட்லயும் இதே நிலவுதான்டா அப்படிங்கிற மாதிரி. நல்லா அடக்கணும்னு சொல்லிட்டா திருப்பி ஜாலியா இருக்க முடியாது சார். ஐயோ சிரிச்சு தொலைஞ்சிட்டானா? என்னடா இது, மத்த வீடியோக்குள்ள விட்டுட்டு இந்த வீடியோக்கு சிரிச்சிட்டேனே. அப்ப வீடியோ முடிச்சாகணுமா? வேற ஆப்ஷன் இல்லையா? வாய்ப்பு இல்ல ராஜா.
வாய்ப்பு கிடையாது. சரி ஓகே, இன்னும் ஒரு 4-5 வீடியோ தான் இருக்கு. பட் இருந்தாலும் அஸ் பர் அவர் அக்ரிமெண்ட் நம்மளுடைய சேலஞ்ச் படி நான் எந்த இடத்துல குபீர்னு சிரிக்கிறேனோ அந்த இடத்தோட இந்த வீடியோ முடிச்சாக்கணும் அப்படிங்கிறதுனால இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீடா நியாயம்டா நேர்மைடா. இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு 4-5 வீடியோக்கள் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு குபீர்னு சிரிப்பெல்லாம் வந்துச்சு. பட் இருந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிட்டேன். பட் அந்த கடைசி வீடியோ நம்மளை சிரிக்க வச்சு இந்த வீடியோ எண்ட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்டினியூஸா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூட, சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தட்ஸ் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை அண்ட் டேக் கேர்.